Hi NEET aspirants, welcome to வாரி மெடிக்கல் அகாடமி. வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. wish you all the best. Welcome to all. Today we are discuss about logic gate. Totally 7 gates வந்து இருக்கு. 7 gates இருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட் என்ன அப்படின்னா நாட் கேட். நாட்டுக்கு இன்னொரு பேர் இன்வெர்டர்னு கூட சொல்லலாம். இன்வெர்டர் ஓகேவா. ஸோ இதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் நாட் கேட் ஓகேவா. ஸோ இப்போ ஏன்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். இப்போ 1ன்னு இன்புட் கொடுத்தோன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் 0ன்னு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இதோட எக்ஸ்ப்ரெஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ பார். ஸோ 0ன்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டு ஹையாக கிடைக்கும். ஹையாக இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா லோவாக அவுட்புட் வந்து கிடைக்கும் ஓகேவா. இதுதான் ட்ரூத் டேபிள் ஓகேவா. செகண்ட் கேட் என்ன அப்படின்னா அண்டு கேட்டு. ஸோ இதோட சிம்பிள் வந்து இதுதான் இதோட சிம்பிள் ஓகேவா. ஸோ மினிமம் 2 இன்புட் ஒன்லி 1 அவுட்புட் ஓகேவா. மேக்ஸிமம் இதில் எவ்வளோ இன்புட் வேணுனாலும் கொடுக்கலாம். மினிமம் நம்ம 2 இன்புட்டு தான் கொடுக்கணும். ஸோ இது ஏ இது பி. ஸோ அவுட்புட் எக்ஸ்ப்ரெஷன் ஏ டாட் பி ஓகேவா. இதுதான் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அண்ட் கேட்டு. ஸோ அப்போ இதுக்கு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் எப்படி வரும் ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. இப்போ ஏக்கு 0 பிக்கு 0. ஸோ அவுட்புட் வந்து என்னென்னு கிடைக்கும்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0 1ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் இஸ் 0 ஓகேவா. இப்போ 1 0ன்னு கொடுத்தா அவுட்புட் இஸ் 0. 1 1ன்னு கொடுத்தா அவுட்புட் இஸ் 1. அப்போது 2 இன்புட்டும் ஹையாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும், அதாவது 1ஆ கிடைக்கும் ஓகேவா. திஸ் இஸ் ட்ரூத் டேபிள் ஆஃப் அண்ட் கேட்டு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஆர் கேட். ஆர் கேட்டோட சிம்பிள் இப்படி இருக்கும் ஓகேவா. மினிமம் 2 இன்புட் ஒன்லி 1 அவுட்புட் இல்லையா. மேக்ஸிமம் எவ்வளோ இன்புட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா. ஸோ அப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபி ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏக்கு 0 பிக்கும் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் 0. ஏக்கு 0 பிக்கு 1ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் இஸ் 1. ஏக்கு 1 பிக்கு 0ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் இஸ் 1. 2க்கும் ஹையாக கொடுத்தோன்னா அவுட்புட் இஸ் 1. ஸோ அப்போ எனி ஒன் ஆஃப் த இன்புட்டு வந்து 1ஆ இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் இஸ் ஹையாக கிடைக்கும் ஓகேவா. இதுதான் ட்ரூத் டேபிள் ஆஃப் ஆர் கேட்டு. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நாண்ட் கேட். ஃபோர்த் கேட் நாண்ட். திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்டு கேட்டு ஓகேவா. அதாவது ஒரு அண்டு கேட்டும் ப்ளஸ் ஒரு நாட் கேட்டும் சேர்ந்தது தான் நமக்கு நாண்ட் கேட் இல்லையா. ஸோ இதோட சிம்பிள் எப்படி இருக்கும் ஒரு அண்டு கேட் ப்ளஸ் அதோட ஒரு நாட் கேட்டு சேர்ந்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் நாண்ட் கேட் ஓகேவா. ஸோ இது ஏ இன்புட் இது இன்புட் பி. எக்ஸ்ப்ரெஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்டு கேட்டு தான் நமக்கு நாண்ட் கேட். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். இதோட ட்ரூத் டேபிள் ஏ பி எக்ஸ்ப்ரெஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். ஸோ இப்போ 0 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு
அவுட்புட் என்னன்னு கிடைக்கும், அண்டு கேட்டில் 0ன்னு கிடைக்கும். அதுக்கு பார் எடுத்தோம் அப்படின்னா 1. இப்போ 0 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அண்டு கேட்டில் 0ன்னு கிடைக்கும், பார் எடுத்தால் 1. ஸோ அப்போ 1 0ன்னு கொடுத்தா அவுட்புட் இஸ் 1. ஸோ 1 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் அண்டு கேட்டில் 1ஆ இருக்கும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 0. திஸ் இஸ் ட்ரூத் டேபிள் ஆஃப் NAND கேட். ஓகே, 5th கேட் NOR கேட். ஓகேவா, NOR கேட் இஸ் நத்திங் பட் 1 OR கேட் plus NOT கேட் இஸ் ஈக்குவல் டு NOR கேட். ஓகேவா, ஸோ சிம்பிள் எப்படி இருக்கும், ஒரு OR கேட் ப்ளஸ் ஒரு NOT கேட். ஓகேவா, ஸோ இதை எப்படி இருக்கலாம், இப்படியும் நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் NOR கேட். இது இன்புட் A, இது இன்புட் B, எக்ஸ்பிரஷன் y is equal to A plus B the whole bar. ஓகேவா, NOR கேட் இஸ் என்ன, OR கேட்டோட காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் y is equal to A plus B the whole bar. இதோட ட்ரூத் டேபிள் A B expression y is equal to A plus B the whole bar. So 0 0ன்னு கொடுத்தா நமக்கு OR கேட்டில் 0 தான் வரும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1ன்னு கிடைக்கும். 0 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா OR கேட்டில் 1ன்னு கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. இப்போ 1 0ன்னு கொடுத்தா அவுட்புட் இஸ் 0. 1 1ன்னு கொடுத்தா நமக்கு OR கேட்டில் 1ன்னு கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. ஸோ திஸ் இஸ் ட்ரூத் டேபிள் ஆஃப் NOR கேட். ஓகேவா, இது முன்னாடி பார்த்த NOT கேட்டு அண்ட் அண்டு கேட்டு தென் OR கேட்டு, இதெல்லாம் வந்து பேசிக் கேட்ஸ். பேசிக் கேட்ஸ். Then இந்த NAND NOR, this is universal gates. NAND and NOR gate, this is universal gates. ஓகேவா, அப்போது எக்ஸ்க்ளூசிவ் OR அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் NOR கேட் இருக்கு இல்லையா, அது இந்த NAND NOR இந்த 2 கேட்டை யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட்டு 6th கேட். அப்போது NANDும் NORையும் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டு அண்டு எக்ஸ்க்ளூசிவ் NOR கேட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. 6th கேட் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் OR கேட். ஸோ இதை எப்படி எழுதலான்னா EXORன்னு எழுதலாம், ஆர் XORன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டோட சிம்பிள். ஓகேவா, இன்புட் A, இது இன்புட் B. எக்ஸ்பிரஷன் y is equal to A B bar plus A bar B. ஓகேவா, ஆர் இது y is equal to A எக்ஸ்க்ளூசிவ் OR with B. ஓகேவா, ஸோ இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா A B expression y is equal to A B bar plus A bar B. ஸோ 0 0 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்னென்னு கிடைக்கும், இதுக்கு 0 ஆகும், இங்கே 1 ஆகும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் இங்கே 1 இருக்கும், இங்கே 0 இருக்கும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 ஆயிரும். அப்போது அவுட்புட் இஸ் 0. 0 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் இஸ் ஹை. எப்படி கிடைக்கும், ஏக்கு வந்து 0 இல்லையா, இப்போ ஏக்கு 0, பிக்கு இங்கே 1 இருக்குது, அதுக்கு பார் எடுத்தோம் அப்படின்னா 0 ப்ளஸ் ஏக்கு பார் எடுக்கணும். ஏக்கு பார் எடுத்தால் 1. ஸோ இப்போ 1 டாட் பி, பியோட வேல்யூ 1. அப்போ 0 + 1 வேல்யூ என்ன, 1.
ஸோ அவுட்புட் இஸ் 1. சேம் அதே மாதிரி தான் ஏக்கு ஹையாகவும் பிக்கு லோவாகவும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் இஸ் ஹையாக கிடைக்கும். ரெண்டுமே ஹையாக கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் லோ. எப்படி? இப்போ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு பார் எடுக்கணும் இல்லையா? அப்போது டாட் 0 ப்ளஸ் ஏக்கு பார் எடுக்கணும். பார் எடுத்தோன்னா வேல்யூ 0 டாட் பியோட வேல்யூ 1. அப்போ 0 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அவுட்புட் இஸ் 0. திஸ் இஸ் ட்ரூத் டேபிள் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இந்த ரெண்டுலேயும் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹையாக இருக்கணும் இல்லையா? அப்போது ஏதோ ஒரு இன்புட் வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் இஸ் ஹையாக கிடைக்கும், அதாவது 1 கிடைக்கும். ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அன்ஈக்குவல் டிடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அன்ஈக்குவல் டிடெக்டர். தென் இங்கே ஆட் நம்பர் ஆஃப் இன்புட்டு ஹையாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதை ஆடு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஆடு ஃபங்க்ஷன். ஓகேவா? லாஸ்ட் கேட்டு 7th ஒன் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். ஓகேவா? இப்போ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டோட சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இன்புட் ஏ, இது இன்புட் பி. எக்ஸ்பிரஷன் வந்து y is equal to a b bar plus a bar b the whole bar. ஓகேவா? அப்போது திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஓகேவா? இப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்? a b y is equal to a b bar plus a bar into b the whole bar. இப்போது 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டில் 0 கிடைக்கும். அதுக்கு பார் எடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் வந்து 1. சேம் அதே மாதிரி தான் 0 1 கொடுத்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டில் 1 கிடைக்கும். இங்கே எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டில் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு 0. அப்போ 1 0 கொடுத்தா 0. ரெண்டுமே ஹையாக கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது சேமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும். அப்போது சேம் இன்புட்டாக இருந்தால் நமக்கு அவுட்புட் வந்து ஹை. சரியா? அப்போது திஸ் இஸ் ஈக்குவாலிட்டி டிடெக்டர். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டை எப்படி சொல்லலாம்? ஈக்குவாலிட்டி டிடெக்டர்னு சொல்லலாம். ஈக்குவாலிட்டி டிடெக்டர். நெக்ஸ்ட்டு ரெண்டு இன்புட்டுமே சேம். ஓகேவா? அப்போ ஈவன் இன்புட் இல்லையா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் என்னன்னு சொல்லலாம்? ஈக்குவாலிட்டி டிடெக்டர்னு சொல்லலாம். தென் ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரிட்டி ஜெனரேட்டருக்கும் அண்டு பேரிட்டி செக்கர்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா ட்ரூத் டேபிளுமே 2 இன்புட்டை வச்சு தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் 3 இன்புட் இருக்க மாதிரி எடுத்துட்டோம். ஏ பி சி. எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு எப்படி இருக்கும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 இன்புட்டுமே 0ன்னு கொடுத்துட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்னா என்ன கண்டிஷன்? ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டு ஹை இல்லையா? அப்போது இந்த 2 இன்புட்டும் ஹையா லோ, அப்போ வேல்யூ இஸ் 0. அப்போது 0 அண்ட் 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0 0 1 ரெண்டுமே சேம் இன்புட்டாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டு 0. அப்போது வேல்யூ இங்கே 0 0 1 1. ஏன்னா ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் நமக்கு அவுட்புட்டு ஹை தானே, அதனால அவுட்புட்டு இங்கே ஹை. 0 1 0. இப்போ ரெண்டுமே வந்து இது 0 இது 1 ரெண்டுமே டிஃபர் ஆகிருக்கா? ஸோ அப்போ அவுட்புட்டு 1 1 2 0
1 0 1. நெக்ஸ்ட்டு 0 1 1. இது ரெண்டு டிஃபராக இருக்குது. ஸோ அவுட்புட் இஸ் ஹை 1ன்னு கிடைக்கும். இப்போ 1.1 நமக்கு அவுட்புட் இஸ் 0. ஏன்னா சேமாக வரும்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் 0 இல்லையா? அப்போ அவுட்புட் இஸ் 0. தென் 1 0 0ன்னு கொடுக்குறோம். இது ரெண்டு டிஃபர். ஸோ அவுட்புட் இஸ் ஹை 1 1.0 1. டிஃபராக இருக்கும்போது அவுட்புட் இஸ் 1. தென் 1 0 1. இது ரெண்டு டிஃபர். ஸோ அவுட்புட் இஸ் 1. இப்போ 1.1 ரெண்டு சேமாக வந்துச்சு இல்லையா? ஸோ அவுட்புட் இஸ் 0. தென் 1 1 0. ரெண்டு சேம் இன்புட். ஸோ அவுட்புட் ஹையாக அவுட்புட் 0வாக இருக்கும். 0.0 சேமாக இருக்குது இல்லையா? அப்போ 0 அவுட்புட். நெக்ஸ்ட்டு 1 1 1. சேம் இன்புட். ஸோ அவுட்புட் 0 0.1 1. ஸோ அவுட்புட் இஸ் 1. ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட அவுட்புட். எப்போது 3 இன்புட் கொடுக்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட அவுட்புட். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டுக்கு பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டில் என்ன கண்டிஷன்? சேம் இன்புட்டாக இருந்தால் அவுட்புட் இஸ் ஹை இல்லையா? அப்போ சேம் இன்புட். ஸோ அவுட்புட்டு ஹையாக இருக்கும் 1. இப்போ 1.0 0. சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு 1. இப்போ இது 1.0 டிஃபராக இருக்குது. ஸோ அவுட்புட்டு 0. நெக்ஸ்ட்டு 0 0 சேமாக இருக்குது. ஸோ அவுட்புட்டு ஹை 1. இப்போ 1.1 1. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு டிஃபராக இருக்குது. ஸோ 0 0.0 1. சேம் தானே? ஸோ அவுட்புட் வந்து 1. நெக்ஸ்ட் இது ரெண்டும் டிஃபராக இருக்குது. 0 1 டிஃபராக இருக்குது. ஸோ 0 0.1 நமக்கு 0. நெக்ஸ்ட்டு 1.0 டிஃபராக இருக்குது. ஸோ இங்கே அவுட்புட்டு 0 கிடைக்கும். 0 to 0 நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும். சேம் இன்புட் அவுட்புட் இஸ் ஹை இல்லையா? ஸோ அதே மாதிரி 1.0 0ன்னு கிடைக்கும். 0.1 நமக்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1.1 சேமாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து 1. 1.0 0. நெக்ஸ்ட்டு 1.1 சேம். ஸோ அவுட்புட் 1. 1.1 ஹையாக இருக்குது இல்லையா? அதான் சேமாக இருக்குது. அப்போ அவுட்புட் வந்து 1. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட அவுட்புட்டும் எக்ஸ்க்ளூசிவ் நாரோட அவுட்புட்டும் சேமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு 3 இன்புட் அவைலபிள். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டுக்கு நாட் அவைலபிள். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட சிம்பிள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். அதாவது 3 இன்புட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு. இது 2 இன்புட்டுக்கு. தேர்டாக நம்ம ஒரு இன்புட் சீன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும் இதோட சிம்பிள். ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் இன் எப்போ 3 இன்புட் கொடுக்கும்போது. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டில் சிம்பிள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இது இன்புட் ஏ, இது பி, இது இன்புட் சி. இங்கேயும் ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஓகேவா? அப்போது இன்புட் வந்து 3 இன்புட் கொடுக்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டில் ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தேர்டாக கொடுக்கக்கூடிய இன்புட்லேயும் ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ்